வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உடற்கல்வி ஆசிரியர்களுடைய பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் விரைந்து ஒரு சுமூகமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். மேலும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வர இருக்கு. பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் 18,000 காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த 18,000 காலி பணியிடங்களுடைய கோரிக்கைகளை நியமனத்தை எப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் துவக்கி வைப்பார். அதே போல இந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுடைய ஒட்டுமொத்த அறிவிப்பையும் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காருங்க பள்ளி கல்வித்துறையில. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறையில இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் இடஒதுக்கீடுல எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்கு, எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நியமனங்கள் எடுக்கிறோம், புதுசாக காலி பணியிடங்கள் எவ்வளோ பேர் எடுக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு சில அப்டேட்கள் அனைத்துமே முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெளியிட இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தயாராகி கொள்ளுங்கள் மக்களே. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பட்ஜெட் அறிவிப்புகள் தாக்கல் செய்ய இருக்காருங்க முதல்வர் விஜய் தலைமையிலான. ஸோ ஆகஸ்ட் 5லிருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த 5 நாட்கள் நடக்கும். ஸோ அந்த 5 நாட்களில் கண்டிப்பாக ஒரு புதிய வேகன்சிஸ், ஒரு புதிய தமிழகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் நமக்கு முதல்வர் விஜய் கொடுக்குறாரு. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் நூலகர் பணியிடங்களை விரைந்து நிரவக்க ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஈரோடு சிக்கையா அரசு கல்லூரி நடைபெறும் ஈரோடு புத்தக திருவிழாவை வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி வைத்த பின்னர் ராஜ்மோகன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது, பள்ளிகளில் ஆய்வு செய்தேன். சில பள்ளிகளில் மைதானம், கழிப்பிடம், காற்றோட்டம், விசாலமான வகுப்பறை கூட இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்ற கேள்வியை அவங்க கிட்ட கேட்டாரு. ஸோ கடந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பள்ளி கல்வித்துறையில் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அவர் ஓப்பனாக சொல்லிட்டாருங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி நான் செயல்பட மாட்டேன் அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அறிந்தவரை 50% பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை, 250 குழந்தைகளுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தேவை என்ற நிலையில் 1000 குழந்தைகள் உள்ள ஒரு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் கூட இல்லை அப்படின்ட்டு வேதனை அடிக்கிறது அப்படின்றத அவர் குறிப்பிட்டே சொல்லிட்டாருங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த ஆட்சி காலங்கள் ஆட்சியாளர்கள் சார்ந்த அரசியல் சார்ந்த புத்தகங்களை நூலகங்களுக்கு வாங்கப்பட்டுள்ளன. இனி அவ்வாறு இல்லாமல் அரசியல் சாராத அனைத்து புத்தகங்களும் வாங்கப்படும். பள்ளிகளில் எம்எல்ஏ, அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் தவிர மற்றவர்கள் ஆய்வு செய்து ரீல்ஸ் எழுதல தடை போடக்கூடாது என கடுமையாக கூறினாருங்க அமைச்சர் ராஜ்மோகன். வாரத்தில் ஒரு நாளாவது பள்ளி குழந்தைகளுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டாரு. ஸோ அதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னால் இளங்கோவன் பள்ளிகளில் சிக்கன் பிரியாணி வழங்கினால் அங்குள்ள சைவம் சாப்பிடும் குழந்தைகள் என்னாவார்கள் என கேள்வி எழுப்பினார். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படும் என கூறும் முதல் நபராக அவரை பார்க்கிறேன். பள்ளிகளில் 90% குழந்தைகள் சிக்கன் சாப்பிடுகிறார்கள். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு குழந்தை கெட்டு போய் விடுமா? அதை உணவாக பார்க்காமல் ஒரு உயிர் பொருளாக, புரோட்டீன் உணவாக பார்க்கிறேன். அதில் சீரிய அரசியலை திணிக்காதீர்கள். விரைவில் நல்ல முடிவு எடுப்பார். பள்ளி சீருடையும் நான் கண்ட கனவை நிறைவேற்றுவேன் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காருங்க. ஸோ டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட போறாங்க. ஆகஸ்ட் 24க்குள்ளார 2024 நடந்த அந்த 2013-17 டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான நீதிமன்ற தீர்ப்பு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% மார்க் எடுத்தாலே போதும், 60 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி பாஸ் அறிவிப்பை ஸோ விரைவில் வழங்க இருக்காங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.